ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையில இருந்து அடுத்த 3 கிளாஸுக்கு ஜேஇ மெயின்ஸ் 2023 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயங்களை ரீவைண்ட் பண்ணிடுறேன். அகைன் டெப்த் ரீவைண்ட் பண்ண முடியாது. எது எசென்சியலோ அதை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா, அப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அதுக்கப்புறம் எடி கரண்ட், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனால நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா நடத்திட்டு கன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டயக்ராம், அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி டயக்ராம்ஸ் இருந்ததுன்னா இந்த இஎம்எஃப் ஃபார்முலா பயன்படுத்தலாம்னு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருப்பேன். அதை நான் மைல்டா லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். அப்புறம் எடி கரண்ட்டுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்து அதையும் டீச் பண்ணிடுறேன். ஏன்னா எடி கரண்ட் நம்மளுக்கு என்சிஆர்டில கிடையாது, என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கு. டீச் பண்ணிடுறேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ்ல போறேன். ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா படி எப்பெல்லாம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் வரும். அந்த இஎம்எஃப் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா மைனஸ் n இன்டூ டிசை பை டிடின்னு எழுதலாம். இதுல சைங்கிறது யாருன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பிஏ காஸ் தீட்டா. இதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா E is equal to minus n into d by dt BA cos தீட்டான்னு வந்துடும். இதுல BA வேரி பண்ணா இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வேரி ஆகும். ஏரியா ஆஃப் காயில வேரி பண்ணா இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வேரி ஆகும். ஓரியன்டேஷன் ஆஃப் காயிலுங்கிற தீட்டாவை வேரி பண்ணா அப்பயும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறது வேரி ஆகும். இததான் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே நம்ம எடுத்துட்டு வருவோம் இன் ஸ்டடி. அதாவது இந்த லெசன் படிக்கிறப்ப அப்படிதான் கொண்டு வந்திருப்போம். இதுல 2 வேரி தீட்டா, அதை எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் திஸ் டிஸ்கஷன் நம்ம ஏசி ஜெனரேட்டர் படிச்சிருப்போம். இது எல்லாமே எதுக்குள்ள அடங்குதுன்னா ஃபாரடேஸ் லா கம் லென்ஸ் லாக்குள்ளதான் அடங்குது. அப்ப ஃபாரடேஸ் லானா என்ன? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதுதான் ஃபாரடேஸ் லா. அந்த ஃபாரடேஸ் லாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாரடேவோட சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அங்க இருந்து ஆரம்பிச்சிருப்போம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம், ஃபாரடேஸ் லானா என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் லெசனை நாம என்ன பண்ணிருப்போம்னா ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஃபாரடேஸ் லாவை டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு மேக்னெட் வேணும். மேக்னெட்ல நார்த் போல் சவுத் போல் இருக்கும். இதுல நார்த்ல இருந்து சவுத்துக்கு சம் இன்விசிபிள் லைன்ஸ் பாஸ் ஆகும். அந்த லைனுக்கு உண்மையான பேரு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். பட் இந்த சாப்டர்ல நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். இததான் சைன் டினோட் பண்றோம். கீழே ஒரு ஹெலிக்கல் காயில் எடுத்துக்கிறேன். ஹெலிக்கல் காயில் தான் எடுத்துக்கிறன்னு அவசியம் இல்லை, நீங்க சர்க்குலர் காயில் கூட எடுத்துக்கலாம். ஆனா ஏதோ ஒரு காயில் எடுத்துக்கிறோம். இதுக்கு அக்ராஸா ஒரு கால்வனாமீட்டர் கனெக்ட் பண்றேன். இப்ப இந்த மேக்னெட்டை அப் அண்ட் டவுன் மூவ் பண்றேன். அப்படி மேக்னெட்டை அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணா என்ன ஆகும்? மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுறது வேரி ஆகும். அப்பதான் கால்வனாமீட்டர்ல ரீடிங் வருது. கால்வனாமீட்டர்ல ரீடிங் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? கரண்டோ வோல்டேஜோ ப்ரொடியூஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இததான் ஃபாரடே என்ன சொல்றாருன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருச்சுன்னு சொல்றாரு. மேக்னெட்டை ஃபாஸ்டரா மூவ் பண்ணா கால்வனாமீட்டர்ல உள்ள நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுறது ஃபாஸ்டரா இருக்கு. மேக்னெட்டை ரிவர்ஸ் பண்ணி மூவ் பண்ணா கால்வனாமீட்டர்ல உள்ள நீடிலோட டைரக்ஷனும் ரிவர்ஸ் ஆகி என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுது. நீங்க மேக்னெட்டை மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தா மேக்னெட்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுறது மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. நீங்க மேக்னெட்டை மூவ் பண்ணி உள்ள கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டாவோ, இல்ல மேக்னெட்டை மூவ் பண்றேன்னு மேக்னெட்டை வெளியே கொண்டு போனாவோ ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகாது. ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகலைன்னா அப்ப இஎம்எஃப் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா இன்டியூஸ் ஆகாது. மொத்தமா இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருந்தாலும் அல்டிமேட் என்ன அப்படின்னா மேக்னெட்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகிட்டே இருந்தா உங்களுக்கு ரிசல்ட் வரும். இதான் ஃபாரடேவோட அல்டிமேட். இதுதான் ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லா. இதுல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுல எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா
அது செகண்ட் லா. இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை பத்தி யோசிச்சிட்டோம்னா அது என்னது? செகண்ட் லா. செகண்ட் லா படி இன்டியூஸ்ட் இஎம்எஃப்கான ஃபார்முலா -3 பிளஸ் n இன்டு dψ/dt. ஃபாரடே ஒரு இந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனையும் இந்த மாதிரி சில லாவையும் ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாரடேவுக்கு அடுத்து வந்த சயின்டிஸ்ட்லாம் இதெல்லாம் ட்ரூவா ஃபால்ஸான்னு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி வெரிஃபை பண்றப்ப இது ட்ரூ தான், ஆனா இதுல ஒரு பாயிண்ட ஃபாரடே மிஸ் பண்ணிட்டாருன்னு லென்ஸ் அந்த பாயிண்ட சேர்த்தாரு. சேர்த்து லென்ஸ்லாங்கிற டைட்டிலுக்குள்ள இதை அப்டேட் பண்ணாரு. லென்ஸ் அந்த பாயிண்ட சேர்க்கிறப்பதான் இந்த மைனஸ் வருது. அதுக்கான ரீசனை வேற ஏதாவது ஒரு கேப்ல நம்ம ரிவைஸ் பண்ணலாம். இப்ப அதுக்குள்ள போகல. சோ அப்ப எப்பெல்லாம் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன ஆகும்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் என்னது ஃபார்முலா. அதுல ஃப்ளக்ஸ்ல பிஏ காஸ் தீட்டாவை ஃபில் பண்ணா பிஏ வேரி பண்ணாவோ ஏரியாவை வேரி பண்ணாவோ இல்ல வந்து தீட்டாவை வேரி பண்ணாவோ உங்களுக்கு என்ன ஆகுது? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறது வேரி ஆகுது. அதனால இந்த 3 மெத்தடையும் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த 3வது மெத்தடுக்கான டயக்ராம் என்ன? இந்த நார்த் அண்ட் சவுத் மேனட்டா கட் பண்ணி இப்படி வரைஞ்சிருங்க. காயில இப்படி போடுறதுக்கு பதிலா ரெக்டாங்கிள் ஷேப்ல இப்படி போட்டுருங்க. இப்ப இந்த காயில ரொட்டேட் பண்ணும். காயில இங்க ரொட்டேட் பண்ண என்ன ஆகும்? மேக்னெட்ல இருக்கிற ஃப்ளக்ஸ் காயில லிங்க் ஆகுறது மாறிக்கிட்டே இருக்கும். காயில ரொட்டேட் பண்றோம்னா டு வேரி தீட்டானா அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதை கால்குலேட் பண்றதுக்கு இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தீட்டாவை வேரி பண்ற அந்த ஆஸ்பெக்ட்ல அப்டேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா E0 sin ஒமேகா டி ஆர்எல்ஸ் E0 sin தீட்டான்னு சொல்லணும். இதுல E0ங்கிறது மேக்சிமம் இஎம்எஃப். அதுக்கான ஃபார்முலா NBA ஒமேகா. ஒமேகாங்கிறது காயிலோட ஆங்குலர் வெலாசிட்டி. ஏங்கிறது காயிலோட ஏரியா. பிங்கிறது நாம செட் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சில நேரங்கள்ல அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நெக்லிஜிபிளா இருக்கும். அப்போ காயில ரொட்டேட் பண்ணா இஎம்எஃப்கான ஃபார்முலா இது. ஓகே, then அடுத்து என்ன அப்படின்னா இந்த மெத்தட் டு வேரி ஏரியா. இதே டயக்ராம் தான் திருப்பி ரீட்ரா பண்ணிருக்கேன். இதான் காயிலோட ஃபுல் ஏரியா. காயிலோட ஏரியாவை வேரி பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா மேல ஒரு மூவபிள் ராடை பிக்ஸ் பண்றேன். இந்த ராடோட லென்த் தான் எல். இல்ல காயிலோட சைட் லென்த் எல்லுன்னு சொல்லலாம். நீங்க ராடை இப்படி அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ராடோட கனெக்ட் ஆயிருக்கிற ஏரியா இன்வால்வ்டு வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆயிட்டே இருக்கும். இப்ப பாருங்களேன், ராடு இங்க இருந்ததுன்னா இவ்வளவு ஏரியா தான் இன்வால்வ் ஆகும். ராடை கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜாஸ்தி ஏரியா இன்வால்வ் ஆகும். அப்ப நீங்க ராடை மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படின்னா ஏரியா கவர்டு பை காயிலும் வேரி ஆயிட்டே இருக்கும். அப்ப இந்த லாஜிக் படி உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்? இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வேரி ஆகும். அகைன் இந்த ஃபார்முலாவை இந்த லாஜிக்கு சூட்டபிளா அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா பிஎல்வி இந்த மாதிரி வரும். இதுல எல்லுங்கிறது எய்தர் லென்த் ஆஃப் ராடு இல்ல காயிலோட சைட் லென்த்னு எடுத்துக்கலாம். பிங்கிறது நாம செட் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்ட். பிங்கிறது ராடோட வெலாசிட்டி. அதை யூனிஃபார்மாவும் மூவ் பண்ணலாம், நான் யூனிஃபார்மாவும் மூவ் பண்ணலாம். அது இங்க ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே தானே? இட் ஹேவ் சம் வெலாசிட்டி, பட் ஜென்ரலா நம்ம யூனிஃபார்மா தான் அது என்ன பண்ணுவோம்னா மூவ் பண்ணுவோம். இது இந்த மெத்தட். டு வேரி பினா அது எப்படி பண்றது? அதுதான் இங்க பண்ணிருக்கு. மேக்னெட்டை உள்ள கொண்டு போனா நிறைய ஃபீல்டு இன்வால்வ் ஆகும். மேக்னெட்டை வெளியே கொண்டு போனா ஃபீல்டு கம்மியா இன்வால்வ் ஆகும். ஸோ டு வேரி பிக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு டயக்ராம் ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதுதான் நம்மளுக்கு அபிஷியலா இருக்கு. ஆனா நான் இதுல என்ன பண்ணேன்னா சில விஷயங்களை அன்அபிஷியலா இன்க்ளூட் பண்ண. எப்படின்னா காயில வச்சு ராடை மூவ் பண்ணா மட்டும்தான் பிஎல்வின்னு அர்த்தம் கிடையாது. வெறும் ராடை நம்ம அப் அண்ட் டவுன் மூவ் பண்றோம், ராடோட லென்த் எல்லு அப்படின்னாலும் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதுக்கு என்னது பிஎல்விங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் காயில் ஒரு ரெக்டாங்குலர் காயிலோ இல்ல ஒரு ஸ்கொயர் காயிலோ வச்சுட்டு காயில அப் அண்ட் டவுன் மூவ் பண்றேன், இட் ஹாவ் சம் வெலாசிட்டி வி, காயிலோட சைட் லென்த் எல் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதுக்கும் பிஎல்வி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னு சில விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி டிரா பண்ணிக்கிட்டோம். இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குப்பா. எவிடன்ஸ் நோட்ஸ்ல கடைசியா வரும், லென்ஸ்ல தாண்டி வரும். ஆனா அதை நான் நடத்தியிருக்க மாட்டேன், ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்ல இல்லைங்கிறதுனால நடத்தியிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம்.
நீங்க காயில வச்சு அதுல ராடை வச்சு ராடை மூவ் பண்றப்ப காயிலோட ஏரியா வேரி ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். பை பாரடைஸ் லா கம் லென்ஸ் லா அதுக்கான ஃபார்முலா பிஎல்வின்னு சொல்றது ஒரு ஆஸ்பெக்ட், ரொட்டீன் ஆஸ்பெக்ட், சிலபஸ்ல இருக்கிற ஆஸ்பெக்ட். அதை கொஞ்சம் வேற மாதிரி டியூன் பண்ணலாம். எப்படி? வெறும் ராடை மூவ் பண்ணாலும் என்னது? பிஎல்வி. அதே மாதிரி வெறும் காயில அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணாலும் என்னதுன்னா பிஎல்வி. காயில ரொட்டேட் பண்ண ஈநாட் சைன் தீட்டா. ஈநாட்ங்கிறது மேக்சிமம் இஎம்எஃப், அதோட ஃபார்முலா என்பிஏ ஒமேகா. அதே மாதிரி நீங்க சப்போஸ் ஒரு ராடை ரொட்டேட் பண்றீங்கன்னா, ராடோட லென்த் எல், இந்த ராடை ஒமேகாங்கிற ஸ்பீட்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா, ராடை ரொட்டேட் பண்ணீங்கன்னா அப்ப இஎம்எஃப் ஓட ஃபார்முலா 1/2 பி ஒமேகா எல் ஸ்கொயர். இது வந்து நம்ம நோட்ஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற நோட்ஸ்ல 9th ப்ராப்ளத்துல இதுக்கான எவிடன்ஸ் கொடுத்திருப்பேன். இது லேட்டரா இருக்கும், ஆனா நான் நடத்தியிருக்க மாட்டேன். இது ரெண்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா இந்த ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா உள்ள போறப்பே நடத்திருப்பேன். இதான்ப்பா ஃபாரடேஸ் லா கம் லென்ஸ் லாக்குள்ள இருக்கிற மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் டைட்டில்ஸ் பிளஸ் என்ன அதுக்கான பார்ட். ஓகேவா? இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன? எடி கரண்ட்னா என்னன்னு சொல்லுங்க. நான் டிரான்ஸ்ஃபார்மரோட டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த மாதிரி அயன் ஆர் ஸ்டீல் கோர்ல ஒரு சைடு பிரைமரி வைண்டிங்கும் இன்னொரு சைடு செகண்டரி வைண்டிங்கும் இருக்கும். பொதுவா டிரான்ஸ்ஃபார்மர் ஏசி சப்ளைல தான் வேலை செய்யும். ஏசி சப்ளைனா உங்களுக்கு பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள், பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள்னு மாறி மாறி வரும். பாசிட்டிவ் சைக்கிள் போறப்ப கரண்ட் ஃபார்வர்ட்லயும், நெகட்டிவ் சைக்கிள் போறப்ப கரண்ட் ரிவர்ஸ்லயும் போகும். நாம கரண்ட்டை பிரைமரி வைண்டிங்ல பாஸ் பண்ணிருக்கோம். அப்ப பிரைமரி வைண்டிங்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸ் கிடைக்கும். பாசிட்டிவ் சைக்கிள் வரப்போ வைண்டிங்ல ஃப்ளக்ஸ் ஃபார்வர்ட்லயும், நெகட்டிவ் சைக்கிள் வரப்போ வைண்டிங்ல ஃப்ளக்ஸ் ரிவர்ஸ்லயும் இருக்கும். நான் இங்க யூஸ் பண்ணிருக்கிற இந்த மெட்டீரியல் அயன் ஆர் ஸ்டீல். அயன், ஸ்டீல் எல்லாமே பெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். பெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஈஸியா மேக்னடைஸ் ஆகும். அதனால இங்க வர்ற ஃப்ளக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா கோர் வழியா செகண்டரி வைண்டிங்க்கு போயிடும். அப்ப இங்க ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கோர்லயும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், இங்கேயும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். பாரடைஸ் லா படி ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இஎம்எஃப் வரும். அப்ப இங்க ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால இங்க இஎம்எஃப் வரும். அதுக்கு பேர் பிரைமரி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இங்க சேஞ்ச் ஆகுறப்ப அங்கேயும் சேஞ்ச் ஆகுதுல. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னா அதை மியூச்சுவல் இண்டக்ஷன் கூட சொல்லலாம். சோ அப்ப எனக்கு இங்கேயும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இஎம்எஃப் வரும். அது வந்து செகண்டரி இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இது ஓகே. இதுக்கப்புறம் நீ இப்படியே படிக்க ஆரம்பிச்சேன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள போற மாதிரி இருக்கும். இப்ப நம்மளுக்கு டார்கெட் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, எடி கரண்ட் தான் டார்கெட். அப்ப எடி கரண்ட்னா என்ன? இப்ப நீங்க ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வைண்டிங்க்கு பாஸ் பண்றப்ப உங்களுக்கு ஃப்ளக்ஸ் ஆல்டர் ஆயிட்டே இருக்கு. அந்த ஃப்ளக்ஸ் தான் கோர் வழியா டிராவல் ஆகி செகண்டரிலி ஃப்ளக்ஸ் ஆல்டர் ஆகி இஎம்எஃப் வருது. அதே நேரத்துல கோர்லயே அந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகி கோர்லயே இஎம்எஃப் வரும். கோர் வந்து கண்டக்டிங் மெட்டீரியல் தானே. அப்ப கோர்ல வந்து இஎம்எஃப் என்ன ஆகும்னா கரண்டா மாறிடும். அந்த கரண்ட்டை தான் சர்க்குலேட்டிங் கரண்ட், அது எரி கரண்ட் சொல்றோம். இதனால சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கோர் ஹீட் ஆயிடும். அதனால ஒரு லாஸ் வரும். அதை எடி கரண்ட் லாஸ்னு சொல்லலாம். அப்ப எடி கரண்ட் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா கோர்ல ப்ரொடியூஸ் ஆகுது. கோர் யாருப்பா? மெட்டாலிக் மெட்டீரியல். இப்ப வந்து கோர் வந்து வுட்னா ப்ரொடியூஸ் ஆகாது எடி கரண்ட். கோர் மெட்டலா இருந்தா என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகும். கோர் மேக்னட்டா மாறணும் ஒன்னும் அவசியம் இல்லை. மேக்னட்டிக் மெட்டீரியலா இருந்தே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா கோர் வந்து மெட்டலா இருந்ததுன்னா கண்டிப்பா என்ன, ஒரு சில்வர் அதை நீ கோரா பயன்படுத்தினா அதுல கண்டிப்பா என்ன வரும்னா எடி கரண்ட் வரும். சோ இது எடி கரண்ட்டுக்கான ஒரு வெளி. இன்னொன்னு நானா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், படிக்கிறேன்ல சில புக்கை ரெஃபர் பண்றதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்ப நான் சும்மா சாதாரணமா என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு 2 அயன் பீஸ் வச்சிருக்கேன். நடுவுல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இந்த மாதிரி ஒரு மெட்டலை ஆசிலேட் பண்றேன். டைமரை ஆன் பண்றேன். ஆசிலேட் பண்ண என்ன ஆகும்? முதல்ல ரொம்ப தூரம் போயிட்டு போயிட்டு வரும். அதுக்கப்புறம் கம்மி தூரம் போகும். அதுக்கப்புறம் இன்னும் கம்மி தூரம் போய் ஒரு ஸ்டேஜ்ல ரெஸ்ட்டுக்கு வந்துடும். என்ன காரணம்? ஏர் ஃபிரிக்ஷன் தான் காரணம். நீ ஆசிலேட் பண்ணி விட்டேன்னா தொடர்ச்சியா என்ன ஆகாது, அப்படியே போயிட்டு வராது. சில வீட்டுல கிளாக்ல பெண்டுலம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆசிலேட் பண்ணி விட்டா என்ன ஆகுது? போயிட்டு போயிட்டு வருது. ஏன்னா போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கா, இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நிக்குதான்னு கேட்டா என்னைக்கோ ஒரு நாள் நின்றும்.
காரணம் வந்து அதோட சரௌண்டிங்ல இருக்கிற ஏர் ஃபிரிக்ஷன் தான் காரணம். ஸோ அப்ப நான் டைமர்ல எவ்வளவு டைம் இது ஆசிலேட் ஆகுதுன்னு செக் பண்றேன். ஒரு 3 மணி நேரம் ஆசிலேட் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். இது சிச்சுவேஷன் 1. சிச்சுவேஷன் 2ல இந்த அயன் பீஸ மேக்னட்டா மாத்திட்டேன். இப்ப அதே கோர் எடுத்துக்கிறேன், மெட்டல் அதை எடுத்துக்கிட்டு இப்ப ஆசிலேட் பண்றேன். இப்ப கோர் ஆசிலேட் ஆகுறப்ப கோர்ல பிளக்ஸ் லிங்க் ஆகுறது வேரி ஆகி கோர்ல இஎம்எஃப் வந்துடும். கோர்ல வர இஎம்எஃப்னால வர கரண்ட் தான் என்னது, எடி கரண்ட். இப்ப கோர்ல எடி கரண்ட் கிடைச்சதுனால எடி கரண்டோட நேச்சர் எப்பயுமே எப்படி இருக்குன்னா, ஒரு பொருள் மூவ் ஆகி எடி கரண்ட் வந்துச்சுன்னா அந்த மூவ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணும். அப்ப சீக்கிரமாவே ரெஸ்ட்டுக்கு வந்துடும். இப்ப டைமர்ல நீங்க டைம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இது 3 மணி நேரம் ஆசிலேட் ஆச்சா, இது அரை மணி நேரத்துல நின்று. நான் சொல்ற டைம் லாஜிக் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நம்பருக்காண்டி சொல்றேன். ஆனா குயிக்கரா இது என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். எடி கரண்டோட பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படின்னா, when core is moving so that eddy current produce ஆயிடுச்சுன்னா கோரோட மூவ்மெண்ட் என்ன பண்ணுது, ஸ்லோ பண்ணிடுது. ஸ்லோ பண்ணி எவ்வளவு சீக்கிரம் ரெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வர முடியுமோ எடுத்துட்டு வரும். இதெல்லாம் எடி கரண்ட் இருக்கிற இடம். இதுல இருந்து நான் எப்ப எடி கரண்ட் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். நான் நல்லா கவனமா பாருங்க. மேக்னெட் ஸ்டேஷனரியா இருக்கா, கோர் மூவ் ஆகுதா ஃப்ரண்ட் அண்ட் பேக், அப்ப எடி கரண்ட் வருது. கோர் ஸ்டேஷனரியா இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டு மூவ் ஆகுதா இல்ல வேரி ஆகுதா, அப்ப எடி கரண்ட். அப்ப எடி கரண்ட் ரெண்டு வென்யூல நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த வென்யூ, ஸ்டேஷனரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூவிங் கோர் ஆர் ஸ்டேஷனரி கோர் ஆல்டர் ஆர் மூவிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எடி கரண்ட் வருது. இதுல எடி கரண்ட் வர்ற பகுதி மூவ் ஆகுற பகுதியா இருந்ததுன்னா அதோட மூவ்மெண்ட் என்ன ஆகுது, ஸ்லோ டவுன் ஆகுதுங்கிற ஒரு பாயிண்ட் நான் அடிஷனலா சொல்லியிருக்கேன். எப்படி ஸ்லோ டவுன் ஆகுது இல்ல என்ன காரணத்தினால ஸ்லோ டவுன் ஆகுதுங்கிறத இன்னும் டெப்தா எடுத்துட்டு போலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்ல. அதனால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இதை உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்ப இதை பேஸா வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும், ஃபார்முலாஸ் சாரி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் JEE 2023 ஸ்டார்ட் பண்ணி பிகினிங்ல இருக்கிற ப்ராப்ளம் அந்த ஸ்டைல்ல தான் வருது. ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றது கரெக்டா எடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், the induced EMF can be produced in a coil by moving the coil with uniform speed inside uniform magnetic field, moving the coil with non-uniform speed inside uniform magnetic field, rotating the coil inside the uniform magnetic field, changing the area of the coil inside uniform magnetic field அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரியல் ஃபேக்ட பேசுறதுன்னா நாலுமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்லிருக்காங்க, மூவிங் தி காயில் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் இன்சைட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்லிருக்காங்க, மூவிங் தி காயில் வித் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் இன்சைட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். நான் இங்கே என்ன சொன்னேன், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்லயே நீ மூவ் பண்ணலாம்னு தான் சொன்னேன். அப்ப அதுக்கு இதே தான் ஃபார்முலா. அப்ப ரெண்டாவது மெத்தட் கரெக்ட். மூணாவது மெத்தட், ரொட்டேட்டிங் தி காயில் இன்சைட் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல காயில்ல ரொட்டேட் பண்ணும். நாலாவது என்ன இருக்கு, changing the area of the coil inside uniform magnetic field. Changing the area of the coil inside uniform magnetic field இது. அப்ப நான் கொடுத்திருக்கிற கன்க்ளூஷன் படி நாலுமே என்னது கரெக்ட். ஆனால் கொஸ்டின் செட்டர் மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ் தான் ஹைலைட் பண்ணுவாரு. இதுக்கெல்லாம் மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ் பயங்கரமா கிடையாது. அதனால இதெல்லாம் என்னன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தியரில எல்லாம் என்ன பண்ண முடியல அப்படின்னா இவங்களெல்லாம் சீன்ல எடுக்க முடியல. இவங்கெல்லாம் இக்னோர் ஆகுறாங்க. தியரில ஃபார்முலா தான் பேசும். ஃபார்முலா படி தீட்டா வேரி பண்ணா இஎம்எஃப் வேரி ஆகும், ஏரியா வேரி பண்ணா இஎம்எஃப் வேரி ஆகும். அப்ப இதை ரெண்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். அப்படின்னா சிஎன்டி தான் கரெக்ட். ரொட்டேட்டிங் தி காயில்னா தீட்டா வேரி பண்ணும், ஏரியா ஆஃப் காயில்னா ஏவை வேரி பண்ணும். ஸோ நான் ரெண்டு கொஸ்டின்ல இந்த மாதிரி பார்த்துருக்கேன். எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லா ஆப்ஷனையும் நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம பிக் பண்ற அந்த ஆப்ஷனுக்கு மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ் இருந்தா அதை மட்டும் தான் இவங்க அப்ரூவ் பண்றாங்க இந்த மாதிரி கொஸ்டின். அப்ப நான் இங்க எல்லாத்தையும் பிக் பண்ண முடியாது, அந்த மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் இல்ல. அப்ப எதை பிக் பண்ண முடியும், எதுக்கு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கோ பை பாரடைஸ்ல நான் அதை மட்டும் தான் எடுக்க முடியும். அப்ப பாரடைஸ் லா படி எனக்கு இஎம்எஃப் வேரி ஆகுறதுக்கு 3 மெத்தட் தான் இருக்கு. ஒன்னு ஏரியா வேரி பண்ணும், இல்ல தீட்டா வேரி. ஓகே, அப்ப ஏரியா வேரி பண்றேன், தீட்டா வேரி பண்றேன். அது ரெண்டும் இங்க எனக்கு தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனா இருக்கு. தேர்ட் அண்ட் ஃபோர்த் கரெக்ட்ங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா பில இருக்கு. அப்ப பி நான் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சுவலா டு வேரி ஏரியா ஆஃப் காயில் இருக்குல்ல, அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இதெல்லாம். அப்ப இதுலலாம் இன்டைரக்டா எது வேரி ஆகுதுன்னு
ஏரியா வேரி ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம அந்த ரெண்டு ஆப்ஷன்லயும் ஏரியா வேரி ஆகுது, நம்ம என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணி அதை பிக் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்கலையே, நம்மளுக்கு மேத்தமெட்டிக்கல் டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கிறதா எடுத்திருக்காங்க. கொஸ்டின் செட்டரோட மிஸ்டேக் தான் இது. கொஸ்டின் செட்டர் இன்னும் நுணுக்கமா இந்த கொஸ்டின் என்ன பண்ணும், ஃப்ரேம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்க கூடாது. தப்புதான், அவங்க அதிகமா யோசிக்கலன்னு அர்த்தம். இந்த ஏரியா இந்த ஜோனுக்குலாம் அவங்க போகலன்னு வேற வழி கிடையாது. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, when we have mathematical relationshipனா நம்ம அந்த ஆப்ஷனை பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான். மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி படிக்கிறத நம்ம இதுக்குள்ள எடுத்துட்டு வர வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சி அண்ட் டி கரெக்ட். சி அண்ட் டி கரெக்ட்ங்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா பி ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க டிக் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின், certain galvanometer have fixed core made of iron magnetic metallic material. The function of this metallic material அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கால்வனோமீட்டர்ல என்ன பண்றாங்கன்னா கோர் யூஸ் பண்றாங்க. கோர் வந்து மெட்டாலிக் மேக்னெட்டிக் மெட்டீரியலா இருக்கு. இதோட டியூட்டி என்ன அப்படின்னா கோரை சீக்கிரமா ரெஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துடும். இப்ப கால்வனோமீட்டர்ல ஒரு கோர் இருக்கு, அந்த கோர் கால்வனோமீட்டர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எடி கரண்ட் கோர்ல வந்து எடி கரண்ட் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், சீக்கிரமா ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு நீங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தல, இதை நீ பயன்படுத்திக்கலாம். நானும் இதுக்கான சொல்யூஷன்ல அதை தான் எழுதியிருப்பேன். இப்போ உனக்கு சொல்யூஷன் படிச்சு பார்த்தா புரியும். இப்ப நான் அனுப்பிச்சோடனே நீ சும்மா எடுத்து படிச்சிருந்தேன்னா என்னன்னே புரியாது. இப்போ உனக்கு படிச்சு பார்த்தா புரியும். ஒரு சில கொஸ்டின் எடி கரண்ட்டுக்கு ரிலேட்டடா தான் அடுத்தடுத்து வரும். அப்ப இன்னும் உனக்கு என்ன ஆகும்னா தெளிவாவே புரியும். ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்விதான். ஓகே, நான் எப்ப எடி கரண்ட் புரிஞ்சிருந்ததுன்னா எங்கெல்லாம் கோர் மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்தா எடி கரண்ட் வரும். எங்கெல்லாம் எடி கரண்ட் வருதோ அங்கெல்லாம் என்ன ஆகும், கோர் மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா அது சீக்கிரமாவே என்ன ஆகும், ரெஸ்ட்டுக்கு வரும். எப்படி, அதுக்கு ஒரு டெப்த் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு, நான் அதுக்குள்ள போகல. சரி, அந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த ரிசல்ட் மாறுமானா மாறாது. ரிசல்ட் பிக்சடா இருக்கிறதுனால நம்ம தாராளமா என்ன பண்ணலாம், ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டினுக்கு டு பிரிங் தி காயில் டு ரெஸ்ட் குவிக்லி அப்படிங்கிற அந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்ம பிக் பண்ணோம். அடுத்து தேர்ட் கொஸ்டின், an EMF of 0.08 volt is induced in a metal rod of length 10 cm held normal to uniform magnetic field of 0.4 Tesla when moves with velocity of அப்படின்னு கேக்குறாங்க. EMF கொடுத்துட்டாங்க, ராடுன்ட்டாங்க, லென்த்னு சொல்லிட்டாங்க, வெலாசிட்டி கேக்குறாங்க. EMF, ராடு, லென்த், வெலாசிட்டி. அப்ப இந்த ஃபார்முலா இருக்கு. அப்ப E is equal to BLV. இதுல இருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சா EMF by BL ன்னு வந்துரும். EMF கொஸ்டின்ல ஆஃபர் பண்ணிருக்காங்க 0.08. B எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 0.4 டெஸ்லா. லென்த் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, அந்த மீட்டரா மாத்திக்கலாம். சால்வ் பண்ணா எனக்கு 2 மீட்டர் பர் செகண்ட் வரும். அந்த சால்விங் நீ பாத்துக்க, இது ரொம்ப சாதாரணமான ஒரு கேள்வி. சோ தேர்ட் கொஸ்டின் ஓவர். ஃபோர்த் கொஸ்டின் என்ன, நம்ம இந்த டிஸ்கஷன் முடிச்சதுனால ஒரு 10-12 கொஸ்டின் என்ன ஆகும்னா ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னும் பயங்கர கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்காது. இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனாலதான் சரி ஒரு தடவை இதை நடத்திடலாம்னு நடத்திருக்கேன். இப்ப வேக வேகமா முடிஞ்சிடும். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. A bar magnet is released from rest along the axis of very long vertical copper tube. After some time the magnet will அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவனி, இப்ப இதான் பார் மேக்னெட் வச்சுப்போம். ஒரு டியூப் இருக்கு, காப்பர் டியூப். விட்டா என்ன ஆகும்னா கீழே வர 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 எர்த்தோட கிராவிடேஷனல் புல்னால இதோட ஸ்பீட் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டூ வீலர்ல நாம இப்படியே ஸ்பீடை ரைஸ் பண்ணா அதுக்கு பேர் என்னப்பா, ஆக்சிலரேஷன். அப்ப நார்மலா ஒரு பொருளை நீ கீழே தூக்கி போட்டா கீழே வர வர அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது என்ன ஆகுதுன்னு அர்த்தம், ஆக்சிலரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா இப்ப நான் தூக்கி போட்டிருக்கிறது ஒரு பார் மேக்னெட். அதை எங்க தூக்கி போடுறேன் அப்படின்னா காப்பர் டியூப்ல தூக்கி போடுறேன். நீங்க பார் மேக்னெட்டை காப்பர் டியூப்ல தூக்கி போடுறப்ப பார் மேக்னெட்ல இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும் அப்படின்னா காப்பர்ல EMF இன்டியூஸ் பண்ணும். காப்பருங்கிறது இங்க யார் அப்படின்னா கோர் மாதிரி. அப்ப அதுல EMF இன்டியூஸ் ஆச்சுன்னா என்னப்பா ஆகும், எடி கரண்ட் வரும். எடி கரண்ட் என்ன பண்ணும் சொல்லியிருக்கேன், மூவ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணும் சொல்லியிருக்கேன். என்னதான் இருந்தாலும் எர்த்தோட கிராவிட்டினால கீழே வர பார்க்கும். எடி கரண்ட்டும் மூவ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணும். நார்மலா இது கீழே வந்துச்சு அப்படின்னா ஸ்பீட் ரைஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப எடி கரண்ட்டும் வந்திருக்கிறதுனால இதோட ஸ்பீட் என்ன ஆகாது,
ரைஸ் ஆகாது, ஒரே ஸ்பீட்ல என்ன ஆகும் அப்படின்னா கீழே வரும். ஓகே தானே? இப்ப நான் சும்மா நார்மலா மேல இருந்து குதிக்கிறேன்னா கீழே வர வர எர்த்தோட கிராவிடேஷனல் புல்னால என்னோட ஸ்பீட் ரைஸ் ஆயிட்டே இருக்கும். இப்பயும் அதான் நடந்திருக்கணும். ஆனா இப்ப அடிஷனலா என்ன வர வாய்ப்பு இருக்கு? ஒரு காப்பர், ஒரு கோர், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு கோர். இந்த மாதிரிலாம் கோரும் மேக்னெட்டும் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன வந்துடும்? எடி கரண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இந்த எடி கரண்ட் என்ன பண்ணும்? மூவ் ஆகுறவங்கள என்ன பண்ணும்? மூவ் பண்ண விடாம தடுக்கும். இப்ப கீழே வரவன நீ அவ்வளவு ஈஸியா தடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அவனோட ஸ்பீடை என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் பண்ணலாம். அப்ப அவன் கீழே வர வர அவன் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுதுல, அதை ரெடியூஸ் பண்ணி ஒரே ஸ்பீட்ல கீழே வர வைக்கும். இந்த ஆக்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. So oscillate inside the tube தப்பு. Move down with an acceleration equal to g அதுவும் எடுக்க முடியாது. Move down with an acceleration greater than g அதுவும் எடுக்க முடியாது. C ஆப்ஷன் எடுத்துக்கலாம். Move down with almost constant speed. So இது வந்து நடக்கும். So இந்த fourth ஒன்னுக்கு வந்து C ஆப்ஷன் வந்து நாம எடுத்துக்கலாம். fourth ஒன்ன தான் டீடைல்டா fifth ஒன்னா மாத்திருக்காங்க. இப்ப நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்ல, அது அப்படியே அசெஷனாவும் ரீசனாவும் கொடுத்திருப்பாங்க. fifth ஒன் படிச்சு பாருங்களேன். Given below are two statements. One is labeled as assertion A and other is labeled as reason R. Assertion A: a bar magnet dropped through metallic cylindrical pipe takes more time to come down to a non-magnetic bar with the same geometry and mass னு சொல்லியிருக்காங்க. For magnetic bar, eddy currents are produced in the metallic pipe which oppose the motion of the magnetic bar னு சொல்லியிருக்காங்க. பாருங்களா, ஃபர்ஸ்ட் அசெஷன்ல என்ன சொல்றாங்க? a bar magnet is dropped through metallic cylindrical pipe takes more time to come down compared to non-metallic magnetic bar with the same geometry and mass. நீ சாதாரணமா ஒரு நான் மேக்னெட்டிக் பார் கோர், அதாவது என்னன்னா ஒரு வுட், பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டா சீக்கிரமா கீழே வந்துடும். ஏன்பா? எர்த்து இழுத்துரும். இதே மெட்டாலிக் பாரா அந்த கோர்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மேக்னெட்டிக் பாரா அந்த கோர்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? எடி கரண்ட் வர்றதுனால ஸ்லோவா கீழே வருதுன்னா ரொம்ப டைம் இருக்கு. ஓகே, எடி கரண்ட்னால தானே அது ஸ்லோவா கீழே வருது. ரீசன்ல என்ன சொல்றாங்க? எடி கரண்ட் வருங்க, அதனால தாங்க அது ஸ்லோ ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஃபோர்த் क्वेश्चनல நான் என்னன்னா மூச்சை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் அசெஷன் அண்ட் ரீசன் ஆஃப் ஃபிஃப்த் क्वेश्चनா இருக்கு. அப்ப ஏவும் ட்ரூ, ஏக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் ரீசன் அப்படிங்கிற அதுவும் என்னது? ட்ரூ. அப்படின்னா நம்ம எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்? both A and R are correct and R is the correct explanation of A அப்படிங்கறத எடுத்து. கரெக்ட் தானே? இப்ப நான் வந்து தேர்ட் क्वेश्चनல எல்லாம் யோசிச்சு இப்படி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபோர்த் क्वेश्चனை பாக்குறப்ப என்னடா நம்ம சொன்னது எல்லாமே கீழே வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே தானே? அப்ப நான் சொல்றது கரெக்ட் தான். நான் வந்து எடி கரண்ட்ல சின்ன சின்னதா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சிருக்கேன். அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். அதுதான் இவங்க கொஸ்டினாவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சரும் நான் நினைச்ச ஆன்சராவே இருக்கு. சோ அப்ப நான் இங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் என்னவா இல்லை தப்பா? நான் இப்ப இதை நடத்துறப்ப என்ன சொல்றேன்? நான் கொஞ்சம் இதை பத்தி படிச்சிருக்கேன், அதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். இது புக்ல இருக்குங்கிற மாதிரி சொல்ல. இது வேணா புக்ல இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதுல இதை புரிஞ்சுக்க முடியாது. எடி கரண்ட் வந்துருச்சு, அது என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். தியரிட்டிக்கல் எவிடன்ஸ் கஷ்டமா இருக்கு. அப்ப எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் இருக்கு. அதை வச்சு நான் யோசிக்கிறேன் இந்த கேள்வி எல்லாம். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் என்ன ஆகுது? சக்சஸ் ஆகுது. அப்படின்னா நான் ஆல்ரெடி படிச்சது தெளிவாதான் இருக்கு. பர்சனலா எனக்கு சொல்றேன் தெளிவாதான் இருக்கு, ஒண்ணு குழப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நீயும் குழம்ப வேண்டிய அவசியம். ஏன்னா எடி கரண்ட்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதுல நம்மளுக்கு வந்து நியூமரிக்ஸ் மாதிரி எதுவும் இல்ல. கிவன் டேட்டா கொடுத்து சால்வ் பண்ணி எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்படி இருந்தா இது டோட்டலா வேற மாதிரி போகும். இந்த மாதிரி தியரியாவே இருக்கு. இந்த அசெஷன் ரீசன்ஸ் எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மளுக்கு நல்லா தெரியலன்னா தப்பாவே இருக்கும். நம்ம பிக் பண்ற ஆன்சர் தப்பா தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருந்தாதான் என்ன பண்ண முடியும்? பிக் பண்ண முடியும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது ரைட் எது ராங்னு கேட்டா கூட ஓகே. அசெஷன் ரீசன்னா அந்த அசெஷனுக்கு ரீசன் தான் இது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் நல்ல எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்டா எடுக்க முடியும். இப்ப பிரச்சனை இல்லைன்னா இப்ப இதே மாதிரி கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணலாம்? இதுல கிடைச்ச எக்ஸ்பிளனேஷன் வச்சு பண்ணிடலாம். சிக்ஸ்த் क्वेश्चन எடுங்க. A coil is placed in magnetic field such that plane of coil is perpendicular to direction of magnetic field. The magnetic flux through the coil can be changed
அதாவது ஒரு காயில்ல ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் பிளக்ஸை எப்படி மாத்தலாம்னு கேக்குறாங்க. மேக்னெட்டிக் பிளக்ஸோட ஃபார்முலா இதான், BA cos θ. ஃபர்ஸ்ட் ஏல என்ன இருக்கு? பை சேஞ்சிங் மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித்தின் தி காயில். பிஏ மாத்தினா பிளக்ஸ் மாறும், கரெக்ட். ரெண்டாவது பி என்ன இருக்கு? பை சேஞ்சிங் ஏரியா ஆஃப் காயில் வித்தின் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஏரியாவை மாத்தினாலும் பிளக்ஸ் என்ன ஆகும்? மாறும். அப்ப ரெண்டும் கரெக்ட். மூணாவது என்ன இருக்கு? பை சேஞ்சிங் தி ஆங்கிள் பிட்வீன் தி டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் பிளேன் ஆஃப் காயில். அதாவது தீட்டாவை மாத்தினா பி மாறும், அதுவும் கரெக்ட். நாலாவது என்ன இருக்கு அப்படின்னா, பை ரிவர்சிங் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அப்ரப்ட்லி வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் மேக்னிடியூட். அதுவும் கரெக்ட் தான். தீட்டாவை மாத்திரம்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகுதுல, நீ ரிவர்ஸ் பண்றா இப்படி வருதுன்னு அர்த்தம். இப்படி போறப்ப தீட்டா 0னா இப்படி வரப்ப என்னது? தீட்டா 180. அதுவும் கரெக்ட் தான். நம்ம அந்த ஆப்ஷனையும் எடுத்துக்கலாம். ஆனா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? இந்த மாதிரி கேள்வி வரப்ப கொஸ்டின் செட்டர் எனக்கு சொதப்பி இருக்காங்கன்னு தோணுது. அவங்க மேத்தமெட்டிக்கல் எவிடன்ஸ் இருக்கிறத மட்டும் தான் என்ன பண்றாங்க? அப்ரூவ் பண்றாங்க. அப்படின்னா இப்ப நான் எதை அப்ரூவ் பண்ண முடியும்? மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்போட இருக்கிறதுக்கு ஏபிசியை தான் அப்ரூவ் பண்ண முடியும். ஏபிசி கரெக்ட்ங்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப நான் பி ஆப்ஷன் தான் எடுக்கணும். இது நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். இதுல நாலுமே என்னது? கரெக்ட் தான். ஏன்னா நம்மளே ஒரு ப்ராப்ளம் ரெகுலர் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். டைரக்ஷன் மாறுச்சுன்னா என்ன இஎம்எஃப் வரும். இன்னும் அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். டைரக்ஷன் மாறுச்சுன்னா என்ன இஎம்எஃப் வருதுன்னு பார்க்க போறோம். அப்படின்னா இதுல இருக்கிற ஃபோர்த் ஆப்ஷன்ல டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு மாறுதுங்கிறாங்க. அப்போ ஃப்ளக்ஸ் கண்டிப்பா மாறுதுன்னு அர்த்தம். ஃப்ளக்ஸ் மாறினாதான் இஎம்எஃப் வரும். அதனால ஃபோர்த் ஒன்னும் கரெக்ட் தான். போனதுல முதல் நாலுமே கரெக்ட்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாலுமே கரெக்ட். சொல்லி வாய முடியல, ரெண்டு கொஸ்டினுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். இப்ப இந்த அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இது எடுக்கக்கூடாதுன்னு இன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த மாதிரி தியரி கொஸ்டின்ல அவங்க மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரெயிட் ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்றாங்க? ஓகே பண்ணி ஆன்சரா ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஆப்ஷனா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்போ கொஸ்டின் செட்டோட கவனக்குறைவு தான் இது. கொஸ்டின் செட்டோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? எக்ஸ்டெண்ட் ஆகி போகல, யோசிக்காம கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஃபார்முலா வச்சா இதெல்லாம் பாருங்க, ஃபார்முலாவோட ரிலேட் ஆகுதா, அப்ப இதெல்லாம் கரெக்ட்ங்கிற மாதிரி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. பட் நம்மளும் அதே ஸ்டைல ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேள்வியில ஃபார்முலா எவிடன்ஸ் இருக்கிறவங்க மட்டும். So sixth question over. Seventh question. A conducting circular loop of radius 10 by 5 centimeter is placed perpendicular to uniform magnetic field of 0.5 Tesla. The magnetic field is decreased to 0 in 0.5 seconds at steady rate. The induced EMF in circular loop at 0.25 seconds is அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய டேட்டா கொடுத்திருக்காங்க, இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. நிறைய டேட்டா கொடுத்துட்டு இஎம்எஃப் கேட்டாங்கன்னா நீங்க இந்த ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. E is equal to minus n into d psi by dt. மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க மைனஸை விட்டுறலாம். ஆப்சன்ஸ்ல மைனஸ் பிளே இல்லைனாலும் நீங்க இந்த மைனஸ் என்ன பண்ணிடலாம்? விட்டுறலாம். நம்பர் ஆஃப் டான்ஸ் பத்தி எதுவும் சொல்லல, அப்ப அதையும் விட்டுறலாம். டி சை பை டிடியை நீங்க டெல் சை பை டெல்டினா அப்ராக்சிமேட்டா எழுதலாம். டெல் சைனா ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ், டெல்டினா சிம்பிளிட்டி அப்படின்னு இருக்கு. இப்ப நீங்க ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு, BA cos θ. சர்க்குலர் காயிலுங்கிறதுனால ஏரியாவுக்கு பதில் பை ஆர் ஸ்கொயர்டு. பி ஆஃபர் பண்ணிருக்காங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு. இனிஷியலா எவ்வளவு இருக்குன்னா 0.5, ஃபைனலா எவ்வளவு இருக்குன்னா 0. அதனால ஃபைனல் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா இது 0ன்னு போடுறப்ப 0 ஆயிரும். ஏரியாவுக்கு பதில் பை ஆர் ஸ்கொயர்டு. ஆர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 by 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சாரி 10 by √5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சென்டிமீட்டரா மீட்டரா மாத்தி. அதுக்கப்புறம் தீட்டா வேணும். காயில் இஸ் ஹெல்டு பர்பெண்டிகுலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்மளா இந்த ஹெல்டு பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம வளைச்சு ரெகுலர் கிளாஸ்ல எக்ஸ்பிளேஷன் பார்த்தாச்சு. இப்ப இதை நான் சர்க்குலர் காயிலா இமேஜின் பண்ணிக்கிறேன். இது நார்த் மேனட், இது சவுத் மேனட். காயில் இஸ் ஹெல்டு பர்பெண்டிகுலர்னா இப்படி வைக்கணும். ஏரியாவோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படிதான் போகுது. ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போறதுனால தீட்டா என்ன? 0. இங்க பொதுவா என்ன சொல்றாங்களோ அதோட ரிவர்ஸ் ஆங்கிள் போடணும். பர்பெண்டிகுலர்னா 0, பேரலல்னா 90 போடணும். நம்ம டெக்னிக்கலா படிச்சிருந்தாலும் ஃபைனலா நம்ம எப்படி முடிவு பண்ணிருப்போம்னா இப்படிதான் முடிவு பண்ணிருப்போம். இப்ப ஹெல்டு பர்பெண்டிகுலர்னா தீட்டா 0 ஆயிடும். இப்ப இதை சால்வ் பண்ணலாம். 0.5 இன்டூ இது 100 இன்டூ 10⁻⁻⁴ வந்துடும்.
டிவைடட் பை இந்த பை என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். காஸ் 0 1. இதை சால்வ் பண்ணா 0.5 into 10 power minus 2 வரும். அதை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அப்ப EM of E is equal to ஃபைனல் ஃப்ளக்ஸ் 0, இனிஷியல் ஃப்ளக்ஸ் 0.5 into 10 power minus 2. இதுக்கான டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க 0.25 செகண்ட். அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னதான், நீ மைனஸ்லாம் வந்துச்சுன்னா ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் செட்டர் லென்ஸ்லாவோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள போவே இல்லை. நான் கண்டினியூஸா பாக்குறேன் எந்த கொஸ்டின்லயும் இந்த இயர்ல JEE 2023 மைனஸோட ரோல் என்ன ஆகல, வரல. வராம ஜஸ்ட் EMF ஓட ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு. ஸோ டிக் பண்ணிடலாம் 7th கொஸ்டின். நிறைய டேட்டா கொடுத்துட்டு EMF கேட்டாங்க. அதுல காயில் ரொட்டேட்னு சொன்னா இங்க போயிடலாம், ராடு ரொட்டேட்னா இதுக்குள்ள போயிடலாம், ராடு மூவ் ஆகுது ஏரியா வெரி ஆகுதுன்னா இதுக்குள்ள போகலாம். ஆனா அப்படியெல்லாம் இல்லாம ஸ்பெசிபிக்கா இல்லாம ஒரு மாதிரி கிளம்சியா இருந்ததுன்னா அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ 8th கொஸ்டின், a metallic rod of length L is rotated with angular speed of omega normal to a uniform magnetic field B about an axis passing through one end of rod as shown in figure. The induced EMF will be. இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் பா. ராடு ரொட்டேட் ஆகுதுன்றாங்க, EMF கேட்டிருக்காங்க. நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு 1/2 B ஒமேகா இருக்கு. ராடோட ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் நடுவுல இருக்கிற EMF கேட்கிறாங்க. அப்ப ராடோட 2 எண்டுனா ஃபுல் லென்த் வந்து L. சில நேரத்துல ராடோட மிட்டும் எண்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப Lக்கு பதில் என்ன வரணும், L/2 வரணும். அது மட்டும் தான் இதுல பெருசா ட்விஸ்ட் பண்றாங்க. சோ அப்ப அகைன் உட்கார்ந்து நம்ம டெரைவ் பண்ணுவோம், அந்த டயகிராம்ஸ் எல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடலாம், ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம். நானும் ஸ்ட்ரைட்டா ஃபைனல் ஆன்சர் தான் எழுதிருப்பேன். ஏன்னா நான் பிளான் இப்படிதான் பண்ணேன். சரி 2-3 கொஸ்டின் பாக்குறப்ப நம்ம வந்து இதெல்லாம் ரிவைஸ் பண்ணாம உள்ள போனா நல்லா இருக்காது, ரிவைஸ் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிறதுனால ஃபைனல் ஆன்சரை நோட்ஸ்ல ஸ்ட்ரைட்டா எழுதிருப்பேன். நீ இந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் இது ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அப்போ உனக்கு ஐடியா கிடைச்சு ஓகே இதை படிச்சுட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஐடியா கிடைச்சு. அடுத்து 9th கொஸ்டின், a wire of length 1 meter moving with velocity 8 meter per second at right angles to magnetic field of 2 Tesla. The magnitude of induced EMF between the ends of wire will be. ஒரு வயர் செட்டைன் வெலாசிட்டில மூவ் ஆகுது, EMF என்ன அப்படின்னு கேட்கறாங்க, பிட்வீன் வயரோட எண்ட். அப்போ ஃபுல் லென்த் எடுக்கிற மாதிரி வரும். ஆல்ரெடி சொன்னதான் BLV எடுத்துக்கலாம். வெலாசிட்டி கொடுத்துட்டாவே BLV தான். ஸோ B ஆஃபர் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 2 டெஸ்லா, வயரோட லென்த் 1 மீட்டர், வெலாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 8 மீட்டர் per செகண்ட், அப்ப 16. அவ்வளவு. BLV ஃபார்முலால பொதுவா இந்த தீட்டா எஃபெக்ட் நம்ம பெருசா பயங்கரமா சேர்க்கிற மாதிரி வராதுப்பா. BLV ஃபார்முலா இல்ல இதுவரையும் வந்ததும் இல்லை, ரொம்ப ரேர் தான். ஓகேவா? சோ அது மாதிரி BLV ஃபார்முலால தீட்டா எஃபெக்ட சேர்க்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெகுலர் நோட்ஸ்ல நடத்திருக்கேன். பட் என்ட்ரன்ஸ்ல எனக்கு பெருசா அந்த மாதிரி வந்தது. 10th கொஸ்டின் 10th கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணிருக்கேன்ப்பா. எனக்கு கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டா இருந்ததுனால ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு கிளாரிட்டி கிடைக்கல. நான் வேணா கடைசியா அதை திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பண்றதுன்னு நடத்துறேன். இப்ப 11th கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 11th கொஸ்டின் வந்து spherical insulating ball and spherical metallic ball of same size and mass are dropped from same height. Choose the correct statement out of following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து இன்சுலேட்டிங் பால் பா, ஒரு சாதாரண பால் மாதிரி, பிளாஸ்டிக் பால் மாதிரி. இன்னொன்னு வந்து மெட்டல் பால். ரெண்டையும் ஒரே ஹைட்ல இருந்து டிராப் பண்றாங்க. செர்டைன் ஹைட்ல இருந்து டிராப் பண்றாங்கன்னா அது எங்க வரப்போகுதுன்னு அர்த்தம், எர்த்துக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்சுலேட்டிங் பால் வேகமா வரும், மெட்டாலிக் பால் மெதுவா வரும். ஏன்பா, மெட்டாலிக் பால்ல எடி கரண்ட் வரும், அதனால மெதுவா வரும். நான் எடி கரண்ட்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தாம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்யூஷன்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன். ஆனா நீ மாத்திக்கலாம், எடி கரண்ட் சொல்லிடலாம். ஏன்னா இங்க நான் தெளிவுபடுத்திட்டேன், அதனால நீ எடி கரண்ட் சொல்லிடலாம். அப்ப யாருப்பா சீக்கிரமா வராங்க, இன்சுலேட்டிங் பால் சீக்கிரமா வரும். அப்ப ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு, போத் வில் ரீச் தி எர்த் சர்ஃபேஸ் சைமல்டேனியஸ்லி. தப்பு. ஆப்ஷன் பி என்ன இருக்கு, இன்சுலேட்டிங் பால் வில் ரீச் தி எர்த் சர்ஃபேஸ் ஏர்லியர் தென் மெட்டல் பால். இது கரெக்ட். ஓகே தானே? சோ இது இப்ப ரெண்டுமே மெட்டல் பால்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டும் ஒரே டைம்ல தான் வரும். ரெண்டுமே இன்சுலேட்டிங் பால்னாலும் ஒரே டைம்ல வந்துடும்.
ஒன்னு மெட்டல் ஒன்னு இன்சுலேட்டிங்னா இந்த மாதிரி வரும். சில நேரத்துல கிளாஸ் பாலும்பாங்க. கிளாஸும் யாரு? இன்சுலேட்டர் தான். ஸோ இன்சுலேட்டிங்னா நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம இந்த கேட்டகரிக்குள்ள எடுத்துட்டு வரலாம். எடி கரண்ட் யாருக்கு வரும்? கண்டக்டருக்கு வரும். கண்டக்டர் இல்லாம வேற யாரை போட்டாலும் உனக்கு என்ன ஆகாது? எடி கரண்ட் வராது. ஸோ அந்த மாதிரி இடத்துல எடி கரண்ட் வந்துச்சுன்னா லேட்டா வரும் கீழே. எடி கரண்ட் வரலைன்னா என்ன ஆகும்? சீக்கிரமாவே கீழே போயிடும். அவ்வளவுதான். 12th கொஸ்டின் எடுங்க. இதுவரை 12th கொஸ்டின். ஓகே. A square loop of size 2 centimeter is placed inside a solenoid that has 500 turns per centimeter and carries a sinusoidally varying current of amplitude 2.5 ampere and angular frequency 700 radian per second. The central axis of the loop and solenoid coincide. The amplitude of EMF induced in the loop is x into 10 power minus 4 volt. The value of x is அப்படின்னு கேக்குறாங்கப்பா. ஸ்கொயர் லூப்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் லூப்ல இன்டியூஸ் ஆகுற இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் லூப்ல இன்டியூஸ் ஆகுற இஎம்எஃப் வேணும். அதுலயும் ஆம்பிளிடியூட் ஆஃப் இஎம்எஃப் இன்டியூஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பிளிடியூட்னா மேக்ஸிமம் வேல்யூன்னு அர்த்தம். ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர் லூப், சர்க்குலர் லூப்ல இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் ஓட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. நான் ஏன் இந்த ஃபார்முலாவை ஃபைனலைஸ் பண்றேன்னா, லூப்பை சுத்துறாங்க, ஒமேகா கொடுத்துருக்காங்க, அதனால இதை எடுக்கிறாங்க. அப்ப இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா என்பிஏ ஒமேகா. இப்ப என் யாரு? ஸ்கொயர் லூப்போட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுக்கல, அதனால என் வந்து 1. பி யாரு? ஸ்கொயர் லூப்போட வெளியில செட் பண்ணிருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுலதான் ஒரு சின்ன ட்விஸ்ட். அவங்க என்ன பண்றாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்ட சொலினாய்டு வச்சு உற்பத்தி பண்றாங்க. அப்ப சொலினாய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? மியூ நாட் NI பை L. இது நம்ம ஆம்பியர் சர்க்யூட் லாவுக்கு கீழே படிச்சிருப்போம். இதை கண்டுபிடிச்சு இங்க யூஸ் பண்ணும். மியூ நாட்டோட வேல்யூ 4 பை இன்டூ 10 பவர் மைனஸ் 7. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த் ஆஃப் சொலினாய்ட் கொடுத்திருக்காங்க 50 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர். அப்ப 50 பை சென்டிமீட்டர் மீட்டரா மாத்துறதுக்கு 10 பவர் மைனஸ் 2. கரண்ட் கொடுத்திருக்காங்க 2.5. பொதுவா இந்த மாதிரி செட்டப்ல நம்ம என்ன பண்றோம்? ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் மாதிரி வச்சுட்டு போயிடும். இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட். சொலினாய்டுங்கிறாங்க. சொலினாய்டுனாலும் பார் மேக்னெட்னாலும் ஒண்ணுதான். அது நம்ம மேக்னெட்டிசம்லயே படிச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சோ அதை நாம இங்க பயன்படுத்திக்கிறோம். இதுதான் முக்கியம். அப்புறம் ஏரியா வேணும். ஸ்கொயர் லூப்னு சொல்லிட்டதுனால ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா சைட் ஸ்கொயர். அவங்க 2 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதை ஸ்கொயர் பண்ணா 4 இன்டூ 10 பவர் மைனஸ் 4 மீட்டர் ஸ்கொயர்னு வந்துடும். அப்புறம் ஒமேகா வேணும். ஒமேகா ஆஃபர் பண்ணிருக்காங்க 700 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ 10 பவர் மைனஸ் 4. பொறுமையா சிம்பிளிஃபை பண்ணி நீ எக்ஸ் எடுத்து. ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். என்ன ட்விஸ்ட்? பொதுவா மேக்னெட்டிக் ஃபீல்ட ஸ்ட்ரைட் நம்பரா கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்க? மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொலினாய்டுனால வருதுன்னு சொல்லிட்டாங்க. கவனமா இருக்கணும். நான் யோசிக்கிறேன். ஸ்கொயர் லூப்புங்கிறாங்க, சுத்துதுங்கிறாங்க. சுத்துதுங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? ரொட்டேட்டுங்கிற வார்த்தை வச்சு புரிஞ்சுக்கல. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 700 ரேடியன் பர் செகண்ட்ங்கிறாங்க. அப்ப ஆங்குலர் ஃப்ரீக்வன்சினா ஒமேகா. ஒமேகா கொடுத்துட்டாங்கன்னா ஸ்கொயர் லூப்பை சுத்துறோம். ஸ்கொயர் லூப், சர்க்குலர் லூப், ரெக்டாங்குலர் லூப்பை சுத்துறதுன்னு சொல்லிட்டு இஎம்எஃப் கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. ஆனா கேட்டிருக்கிறது ஆம்பிளிடியூட் ஆஃப் இஎம்எஃப். ஆம்பிளிடியூட்னா பீக் வேல்யூன்னு அர்த்தம். அப்ப பீக் வேல்யூனா இதான் ஃபார்முலா. அதை பயன்படுத்தி அவ்வளவுதான். 13th question. The magnetic field B crossing normally a square metallic plate of area 4 meters square is changing with the time as shown in figure. The magnitude of induced EMF in the plate during t is equal to 2 seconds to t is equal to 4 seconds is dash millivolt. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. கிராஃபோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல டைம் இன் செகண்ட்ஸும் வெர்டிகல் ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் மில்லி டெஸ்லாவும் கொடுத்திருக்காங்க. கிராஃப் இப்படி இருக்கு. சோ இதுல சில மார்க்கிங்ஸும் அவங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க. நானும் அந்த மார்க்கிங்கை கிரியேட் பண்ணிருக்கேன்.
இது 1 2 3 4 5 இருக்கு, இது 2 4 6 8 10 இருக்கு. இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆயிட்டே இருக்கு. அதுல ஒரு ஸ்கொயர் லூப்பை மூவ் பண்றதா சொல்றாங்க. அந்த ஸ்கொயர் பிளேட்டா என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் பிளேட்டை மூவ் பண்றதா சொல்றாங்க. அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்ப இஎம்எஃப் என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. நீங்க பிளேட்டை மூவ் பண்ணுங்க. அப்படி பிளேட் மூவ் ஆகுறப்ப அது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல தானே மூவ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆயிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பா இஎம்எஃப் என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? கிவன் டேட்டால மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால நான் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு இதை ஸ்லோவா அப்டேட் பண்ண போறேன். எப்ப இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு சூட்டபிளான ஹிண்ட் கிவன்ல இல்லையோ அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த ஃபார்முலாவை எடுத்து டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணுங்கன்னா சொல்லியிருக்கேன். அதனால நான் என்ன பண்றேன்னா இதை எடுத்துக்கலாம். மேக்னிடியூட்னு சொல்றதுனால மைனஸை தூக்கிட்டேன். பிளேட்டுக்குலாம் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதையும் தூக்கிட்டேன். டி பை டிடி ரீடைன் பண்றா, பிளக்ஸுக்கு பதில் பிஏ காஸ் தீட்டான்னு போடணும். இந்த மாதிரி இடத்துல காஸ் தீட்டாவுக்கு ரோல் இருக்காது, அதனால அதையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா தூக்கிட்டேன். இதுல ஏங்கிறது ஏரியா, அது 4 மீட்டர் ஸ்கொயர்னு கிவன்ல இருக்கு, அதனால அதையும் வெளியே எடுத்துட்டா டிபி பை டிடின்னு வந்துடும். டிபி பை டிடியா அப்ராக்சிமேட்டா நீங்க டெல் பி பை டெல் டின்னு கூட எழுதலாம். இப்ப ஏரியாவுக்கு பதிலா அவங்க கொடுத்த 4 போட்டுட்டேன். டெல் பி பை டெல் டி வேணும், தெளிவா சொல்லியிருக்காங்க 2 to 4 செகண்ட்ஸ். அப்ப ஃபைனல் டைம் 4, இனிஷியல் டைம் 2, அதை எழுதிடலாம். அப்ப டெல் பி வேணும், டைம் எழுதிருக்கேன், அப்ப டெல் பி வேணும். அப்ப 4 செகண்ட்ஸ்ங்கிறதுல பி என்ன இருக்குன்னா 8 மைனஸ் 2 செகண்ட்ஸ்ல பி என்ன இருக்குன்னா 4. இப்ப சால்வ் பண்ணுங்க. 4 இன்டூ மேல ஒரு 4 கீழே ஒரு 2, அப்ப ஆன்சர் என்ன ஆயிருக்குன்னா 8. அவ்வளவுதான். பி வந்து உங்களுக்கு மில்லி டெஸ்டால இருக்கிறதுனால ஒரு 10 power minus 3 வரும். அப்ப 8 into 10 power minus 3, 8 into 10 power minus 3 வோல்ட் 8 மில்லி வோல்ட். புரியுதா? அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை வார்த்தை ஏதாவது ஒரு வெலாசிட்டி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, ஒமேகா இருந்ததுன்னா ராட் ரொட்டேட்னா இது, காயில் ரொட்டேட்னா இது அப்படின்னு நம்மளுக்கு க்ளூ கிடைக்கலன்னா அப்ப நாம என்ன பண்ணலாம், ஒரிஜினல் ஃபாரடே லாவோட ஃபார்முலாவை நம்ம அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். இப்ப நான் இந்த மெத்தட் போட்டிருக்கலாம் டு வேரி பி. இதுக்கு பெருசா டெக்னிக்கலா ஃபார்முலா கிடையாதுன்னு சொன்னேன். இப்ப இந்த ரிவிஷன்லாம் சொன்னேன். ஆனா ரெகுலர் நோட்ஸ் எடுத்து பாரு, இதுக்கும் நான் ஒரு ஃபார்முலா எழுதிருப்பேன். எப்படின்னா ஏ காஸ் தீட்டாவை வெளியே எடுத்துட்டு பிஏ மட்டும் உள்ள வச்சு, ஏன்னா பிஏ தானே வெரி பண்றோம், அப்ப பிஏ மட்டும் உள்ளவை அப்படிங்கிற மாதிரி. இதுக்கும் நான் என்ன பண்ணிருப்பேன்னா இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி எழுதியிருப்பேன். ஏறக்குறைய அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இது வருது. தீட்டாவுக்கு வேரி இது இல்ல, ரோல் இல்லை. ரோல் இல்லாததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா தீட்டாவோட போர்ஷன் காஸ் தீட்டாவை இக்னோர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், டிக் பண்ணிருக்கேன். 14th question. A metallic cube of size 50 centimeter moving along y-axis at a uniform velocity of 2 meters per second in a region of uniform magnetic field of magnitude 0.5 Tesla directed along z-axis. In equilibrium, the potential difference between the phases of higher and lower potential developed because of motion through the field will be dash millivolt அப்படிங்கிறாங்க. ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லப்பா. கிவன் டேட்டால வெலாசிட்டி இருக்கு, இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. கிவன் டேட்டால வெலாசிட்டி இஎம்எஃப்னாவே என்ன ஆயிடும், பிஎல்விங்கிற ஃபார்முலா தான் வரும். பி அவங்க ஆஃபர் பண்ணிட்டாங்க 0.5 டெஸ்லா. லென்ஸ் வேணும். இப்ப நீங்க யோசிக்கலாம், ஒரு கியூப்னு தானே சொல்லியிருக்காங்க. கியூப்ல இப்ப உதாரணத்துக்கு இது ஹையர் பொட்டன்சியல், இது லோவர் பொட்டன்சியல்னா ஹையர் பொட்டன்சியலுக்கும் லோவர் பொட்டன்சியலுக்கு நடுவுல லென்த் என்ன வரும் அப்படின்னா சைட் லென்த் ஆஃப் கியூப் தான் வரும். அதனால கியூபோட சைட் லென்த் தான் என்னது எல். அப்போ 15 சென்டிமீட்டர்னு போட்டலாம். வெலாசிட்டி எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. 2 போட்டா ஆன்சர் வந்துடும். அப்போ 0.5 into 2 என்ன ஆயிரும்னா 1 ஆயிரும். அப்போ 15 into 10 power minus 2 வோல்ட். அதை 150 into 10 power minus 3 வோல்ட்னு எழுதலாம். அப்போ 150 10 power minus 3 மில்லின்னு மாறும். இதே கியூபா இல்லாம கியூபாய்டா இருந்ததுன்னா டைமென்ஷன் மாறும். அப்ப எந்த லென்த் போடுறதுன்னு யோசிக்கிற மாதிரி வரும். அப்ப அவங்க சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் அப்படின்ட்டு. அதை வச்சு நீ எக்ஸ் ஆக்சிஸ் லென்த் போடுறதா, ஒய் ஆக்சிஸ் லென்த் போடுறதா, இசட் ஆக்சிஸ் லென்த் போடுறதான்னு யோசிக்கலாம். அந்த சிக்கல் இங்க இல்ல. கியூப்னு இருக்கிறதுனால தைரியமா நீ என்ன பண்ணலாம், யோசிக்காம தப்பா போட்டா கூட, தப்பாவும் நீ நினைச்சுனா இந்த டேட்டா தானே போட்டாகணும், போட்டேன்னா உனக்கு என்ன ஆகும், இதே ஆன்சர் தான். ஸோ 14 ஓவர் 15 இருக்கு.
15 இதுவரை நம்ம பார்க்காத ஒரு கொஸ்டின், கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. ஈஸி தான், ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. A conducting circular loop is placed in a uniform magnetic field of 0.4 Tesla with its plane perpendicular to field. Somehow, the radius of loop starts expanding at constant rate of 1 millimeter per second. The rate is the magnitude of induced EMF in the loop at instant when radius of the loop is 2 centimeter will be dash microvolt. அதாவது நிறைய டேட்டா இருக்குப்பா, இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்றதுக்கான க்ளூஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், இந்த ஃபார்முலா எடுத்து அப்டேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ எடுத்துக்கிட்டேன் -n/d∅/dt. கொஸ்டின்ல ஒரு இடத்துல மேக்னிடியூட் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டதுனால மைனஸை ரெஃப்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லூப்புங்கிறாங்க. பொதுவா லூப்னு வந்துருச்சுன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் வராது, அதனால இதையும் நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன். d/dt ரீடைன் பண்றேன், பிக்கு பதில் BA cos θ யூஸ் பண்ணும். அகைன் இந்த மாதிரி ப்ராப்ளத்துல தீட்டாவுக்கு ரோல் இருக்காது, சுத்துற மாதிரி வருதுனால தீட்டாவுக்கு ரோல் இருக்கும், இதுல இருக்காது, விட்டுறலாம். இதுல பிஏ வேரி பண்ணல, அந்த லூப் சர்க்குலர் லூப்புங்கிறாங்க, அந்த சர்க்குலர் லூப்போட ரேடியஸ் வேரி ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால நான் என்ன பண்றேன், சர்க்குலர் லூப்புங்கிற ஆஸ்பெக்ட மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஏரியாவுக்கு பதில் πr² ரீப்ளேஸ் பண்றேன். பியும் பையும் கான்ஸ்டன்ட், அதனால வெளியே எடுத்துட்டேன். ரேடியஸ் தானே வேரி ஆகுது, யார் வேரி ஆகுதோ அவங்கள டிஃபரன்சியேட் பண்ணலாம். அப்ப r² டிஃபரன்சியேட் பண்ணா என்ன, 2r. அப்புறம் செயின் ரூல் படி r டிஃபரன்சியேட் பண்ணா dr/dt வந்துடும். இப்ப நான் டேட்டா போடுறேன், என்ன டேட்டா, b 0.4 டெஸ்லா, π 3.14, 2 ரீடைனு. கொஸ்டின்ல ரேடியஸ் கடைசி லைன்ல இருக்கு 2 சென்டிமீட்டர். அப்புறம் dr/dtனா ரேட் ஆஃப் ரேடியஸ் சேஞ்ச். பிசிக்ஸ்ல கீழே டைம் வந்துருச்சுனாவே என்ன அர்த்தம், ரேட்னு அர்த்தம். ரேட் ஆஃப் ரேடியஸ் சேஞ்ச் அது 1 mm/s இருக்கு, அதை மீட்டர்/செகண்டுக்கு மாத்திட்டேன், அவ்வளவுதான் பயன். இதுக்கப்புறம் இதை மைக்ரோ வோல்ட்ல நீ மாத்தி எழுதிக்கணும், 10⁻⁻⁶ எழுதிக்கணும். இந்த மாதிரி ஏரியாவை டிஃபரன்சியேட் பண்ணி ஆன்சர் எழுதுற மாதிரி நான் என்ன பண்ணல, உனக்கு எந்த ப்ராப்ளமும் நம்மளோட ரெகுலர் கிளாஸ்ல நடத்தலாம். மித்ததெல்லாம் ஏதோ ஒரு வகையில ரெகுலர் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். இது இந்த டைம் தான் நானே பார்க்கல ஃபர்ஸ்டா. நானும் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்டா பாக்குறேன். எனக்கு ஒன்றும் கஷ்டமா தோணல. dr/dt கொடுத்துருக்காங்கிறது கிவன் டேட்டால தெளிவா புரியுது. அப்ப ஃபார்முலால dr/dt வர மாதிரி ஃபார்முலாவை என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். நானே பர்சனலா க்ளூல கிளியரா இருக்கேன். இந்த மாதிரி வேர்டிங்ஸ் ஏதாவது இருந்து ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருந்தாதான் இதுக்குள்ள போறேன். இப்படி இல்ல நிறைய டேட்டா இருக்கு அப்படின்னா இதுக்குள்ளதான் போறேன். அதை அப்டேட் பண்றேன். எப்படி அப்டேட் பண்றேன்னா டேட்டா அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அப்டேட். அவ்வளவுதான், இங்கே அதே தான் பண்ணிருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 15 ஓவர் 16 எடுங்க. An insulated copper wire of 100 tons wrapped around a wooden cylinder core of cross-sectional area 24 centimeters square. Two ends of the wire are connected to a resistor. The total resistance in the circuit is 12 ohm. If an externally applied uniform magnetic field in the core along its axis changes from 1.5 Tesla in one direction to 1.5 Tesla in the opposite direction, the charge flowing through a point in the circuit during the change of magnetic field will be dash millicoulomb. Again நிறைய டேட்டா பா, நிறைய டேட்டா கொடுத்துட்டு இஎம்எஃப், கரண்ட், ஆர்எஸ், சார்ஜ் இதெல்லாம் கேட்டுட்டாங்கன்னா திருப்பி இதே பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவுக்கு சூட்டபிளா அப்டேட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார்முலா எழுதிட்டேன், -n/d∅/dt. மேக்னிடியூடுங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் என்ன பண்றேன்னா மைனஸை ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன், என்ன ரீடைன் பண்றேன், dψ/dt அப்ராக்சிமேட்டா Δψ/Δtன்னு மாத்துறேன். என்ன ரீடைன் பண்றேன், Δψனா ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ், ΔTங்கிறது சிம்பிளி டைம், அந்த மாதிரி மாத்திட்டேன். ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன, BA cos θ. இனிஷியலா பி எவ்வளவு அப்படின்னா 1.5 டெஸ்லா, ஃபைனலாவும் பி எவ்வளவு சொல்றாங்கன்னா அதே 1.5 டெஸ்லா தான். ஆனா இனிஷியலா ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, ஃபைனலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப தீட்டாவை மாத்தணும். அப்ப இனிஷியலா தீட்டா 0னா ஃபைனலா தீட்டா என்னது
ஆப்போசிட்னா 180 அர்த்தம். ஏரியா நம்மளுக்கு ரெடிமேடாவே கொடுத்துட்டாங்க 24 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு, அதை மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திட்டேன். அவ்வளவுதான். இப்ப சால்வ் பண்ணா எனக்கு என்ன ஆகுதுன்னா 36 இன்டூ 10⁻⁻4 வருது. இது -36 இன்டூ 10⁻⁻4 வருது. இது அப்படியே இங்க ஃபில் பண்ணுங்க. இஎம்எஃப் ஓம்ஸ் லா படி நம்ம எப்படி எழுதலாம்னா கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் எழுதலாம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கிவன்ல கொடுத்திருக்காங்க 100. ஃபைனல் ஃப்ளக்ஸ் 36 இன்டூ 10⁻⁻4. இனிஷியல் ஃப்ளக்ஸும் 36 இன்டூ 10⁻⁻4. டைம் டீன்னு போட்டுக்கலாம். அடுத்து கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை Q/T எழுதலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஸ்டின்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 12 ஓம். 100 ரீடைன் பண்றேன். இதை சால்வ் பண்ணா என்ன ஆகும்னா -72 இன்டூ 10⁻⁻4 வரும். ஆல்ரெடி மைனஸ் ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. டீயை ரீடைன் பண்ணிக்கலாம். இப்ப டிடி உங்களுக்கு என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். 12 கீழே கொண்டு வந்துட்டோம்னா Q is equal to 100 into 72 into 10⁻⁻4/12 வந்துடும். 72ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணா 6. 100ஐயும் 10⁻⁻4ஐயும் கேன்சல் பண்ணா 10⁻⁻2 வரும். இது கூலும்ல இருக்கு. இதை மில்லி கூலுமுக்கு மாத்தி, ஏன்னா ஃபைனல் ஆன்சர் அவங்க மில்லி கூலும்ல கேட்டிருக்காங்க, மில்லி கூலும்ல மாத்திட்டு வைக்கிறேன். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ கொஸ்டின் நம்பர் 16 ஓவர். அகைன் நான் சொன்ன க்ளூ படி கரெக்டா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் சார்ஜ் கண்டுபிடிக்கிறது, கரண்ட் கண்டுபிடிக்கிறதுலாம் மொதல் 17 ப்ராப்ளம் இருக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண மேக்ஸிமம் ஆஃப் ப்ராப்ளம் ரிப்பீட் ஆயிருக்கும் எக்ஸப்ட் எடி கரண்ட். எடி கரண்ட்ங்கிற ஒரு டைட்டில் இருக்குல்ல, இந்த மாதிரி டயக்ராம் சில எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்னேன்ல, கோர் மூவ் ஆச்சுன்னா எடி கரண்ட் வரும், இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூவ் ஆச்சுன்னா எடி கரண்ட் வரும்னு சொன்னேன்ல. இதே ஒரு கொஸ்டினா என்ன பண்ணிருப்பேன்னா மாத்தி ஒரு நோட்ஸ்ல அட்டாச் பண்ணிருப்பேன். ஐ திங்க் டிரான்ஸ்ஃபார்மர்ங்கிற நோட்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடி கரண்ட் ஒரு டைட்டில் இருக்கும். முடிஞ்சா இன்னைக்கு எடுத்து பாருங்க, ஒரு ப்ராப்ளம் அதுல இருக்கும். அதுல எடி கரண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து 17th கொஸ்டின். A 20 centimeter long metallic rod is rotated with 210 RPM about an axis normal to the rod passing through its one end. The other end of the rod is contact with a circular metallic ring. A constant and uniform magnetic field of 0.2 Tesla parallel to axis exists everywhere. The EMF developed between the center and the ring அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ராட் இருக்கு, ஒரு எண்டு ஆர்ஜின்ல இருக்கு, இன்னொரு எண்டு என்ன ஆகுதுன்னா ஒரு மெட்டாலிக் ரிங்கோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த ரிங் இருக்குன்னா அந்த மெட்டாலிக் ரிங்கோட எண்ட்ல ராடு முடியுது. இப்ப சென்டருக்கும் ரிங்குக்கும் நடுவுல இருக்கிற இஎம்எஃப் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராடு ரொட்டேட் ஆகுதுங்கிறாங்க. அப்ப இந்த ரிங்கை விடு, ராடு ரொட்டேட் ஆகுதுன்னா இஎம்எஃப் ஓட ஃபார்முலா என்னன்னா 1/2 B⍵L². அவ்வளவுதான். எல்லுக்கு பதில் ராடோட ஃபுல் லென்த் போடணும். ஏன்பா சென்டருக்கும் ரிங்குக்கும் நடுவுன்னு சொல்றாங்க. ரிங் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ராடு முடிகிற இடத்துல இருக்கு. அப்ப ராடுக்கு பதில் ஃபுல் லென்த் போடணும். அதுக்குதான் இந்த ரிங்கோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களே தவிர ராடோட லென்த் எவ்வளவு பிக் பண்ணுங்கிறதுக்கு தான் ரிங் வருதே தவிர ரிங் நம்மளுக்கு இங்க ரோல் தான் பண்ணணும். அப்ப இஎம்எஃப் ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நம்ம க்ளூ சப்போர்ட் ஆகுது, ராடு ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்ப இஎம்எஃப் ஓட ஃபார்முலா 1/2 B⍵L². ஒமேகானா 2π ஃப்ரீக்வன்சி. கிவன்ல ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காங்க 210 RPM சொல்றாங்க. ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பெர் மினிட். ரெவல்யூஷன் பெர் மினிட்ங்கிறது ஃப்ரீக்வன்சியோட பெர்ஃபெக்ட் எஸ்ஐ யூனிட் கிடையாது. ரெவல்யூஷன் பெர் செகண்ட் தான் என்னது பெர்ஃபெக்ட் எஸ்ஐ யூனிட். அப்ப இதை 60ஆல டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ரெவல்யூஷன் பெர் செகண்ட் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். அப்ப 2π × 210/16 வந்துடும். அதை அப்படியே இங்க ஃபில் பண்ணிக்கலாம். 1/2 ரீடைன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்திருக்காங்க 0.2 டெஸ்லா. ஒமேகா நான் கண்டுபிடிச்சிட்டேன் 2π × 210/60. அப்புறம் லென்த் ஆஃப் ராடு நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. 20 சென்டிமீட்டர் அதை மீட்டரா மாத்திட்டேன். இதுக்கப்புறம் நீங்க பொறுமையா சால்வ் பண்ணிக்கோங்க. பைக்கு பதில் 22/7 கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்திக்கோ. பைக்கு பதில் 22/7 போடுறப்ப உனக்கு 7ம் 210 என்ன ஆகும், கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 13 வரும். 30 60 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஆயிரும். இந்த 2ஐயும் 2ஐயும் அடிச்சிடலாம். மிச்சதை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். இதையும் கேன்சல் பண்ணிட்டா 11 ஆயிரும். மிச்சதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து 18th கொஸ்டின்.
A square shaped coil of area 70 centimeter squared having 600 turns rotates in a magnetic field of 0.4 Weber per meter squared about an axis which is parallel to one of the side of the coil and perpendicular to the direction of the field. If the coil completes 500 revolutions in a minute, the instantaneous EMF when the plane of coil is inclined at 60 degree with the field will dash volt அப்படின்னு கேக்குறாங்க. காயில் ரொட்டேட் ஆகுதுப்பா, இன்ஸ்டன்டேனியஸ் EMF கேக்குறாங்க. அப்ப இதான் ஃபார்முலா. E is equal to E0 sin theta. E0க்கு பதில் NBA ஒமேகா sin theta ரீடிங். உனக்கு தெரியும், நான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிவைஸ் பண்றப்ப கூட சொன்னேன். இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ல வர EMF என்ன சொல்லலாம்? இன்ஸ்டன்டேனியஸ் EMFனு சொல்லலாம். ஏன்னா தீட்டா ஒரு ஒமேகா டி வேரியாக EMF வேரி ஆயிட்டே இருக்கும். அதனால இப்படி சொல்லலாம். சோ நம்மளோட ஃப்ளூ அகைன் சப்போர்ட் ஆகுது. ஒரு ஸ்கொயர் ஷேப்டு காயில் ரொட்டேட் ஆகுது. EMF கேட்டிருக்கு. இதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதுல ஆம்பிளிடியூட் ஆஃப் EMF இருந்தது. அதனால இதை மட்டும் பயன்படுத்தி இப்ப இன்ஸ்டன்டேனியஸ் EMF இதை பயன்படுத்திக்கலாம். இதுல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. எவ்வளவுன்னா 600. மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்திருக்காங்க 0.4. ஏரியா எனக்கு 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திட்டேன். ஒமேகா வேணும். ஒமேகாவோட ஃபார்முலா 2π ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காங்க 500 ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்ங்கிறாங்க. அதை 60ஆல டிவைட் பண்ணிட்டா ரெவல்யூஷன் பெர் செகண்ட் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். அப்ப 2π × 500/60 அதை எழுதிட்டேன். 2π × 500/60. அப்புறம் சைன் தீட்டா வேணும். அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, பிளேன் ஆஃப் காயில் இஸ் இன்க்ளைன்ட் அட் 60 டிகிரி வித் தி ஃபீல்டு. இப்ப நாம யோசிக்கணும், நார்மலா பிளேன் ஆஃப் காயில் இஸ் ஹெல்ட் பர்பெண்டிகுலர்னா ஏரியா இப்படி இருக்கும்பா. அப்ப தீட்டா எவ்வளவு வரும்? 0ன்னு வரும். ஏன்னா நார்த் மேக்னெட்டிக் இருக்கும், சவுத் மேக்னெட்டிக் இருக்கும், ஃபீல்டும் இதே டைரக்ஷன்ல இருக்கும். ஃபீல்டும் ஏரியாவும் ஒரே டைரக்ஷன்னா 0. அப்ப பர்பெண்டிகுலர்னா நாம எவ்வளவு போடுறோம்? 0 போடுறோம். அப்ப 0னா என்ன பண்ணும்? 90 போடணும். அப்ப இவங்க 60 சொல்லியிருக்காங்கன்னா நாம எவ்வளவு போடணும்? 30 போடணும். அப்ப தீட்டா எவ்வளவு அப்படின்னா 30. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலாவை இந்த டைட்டில் நடத்துறப்ப ரெகுலர் கிளாஸ்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இந்த ஃபார்முலாவை ரீவைன் பண்றப்ப இதை பத்தி எலாபரேட்டா பேசி இந்த லாஜிக்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பேன். அதே நோட்ஸ்ல 25வது ப்ராப்ளம் இல்ல 26வது ப்ராப்ளமா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த டிஸ்கஷன்லாம் வர்றப்ப ஹெல்டு பர்பெண்டிகுலர்னா 0 வரும், ஹெல்டு பேரலல்னா 19 வரும். அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்? அவங்க கொடுக்குற தீட்டா வச்சு ரிவர்ஸ் தீட்டா 90 - தீட்டாவை போட்டுக்க வேண்டியதா, சால்வ் பண்ண யூஸ் பண்ணுவோம். அகைன் நம்ம ஃப்ளூவை ஒபே பண்ற ஒரு ப்ராப்ளம், தீட்டால ட்விஸ்ட் வச்சிருக்கிற ஒரு ப்ராப்ளம். தீட்டா ட்விஸ்ட் நம்ம ஆல்ரெடி இந்த லெசன்ல டீல் பண்ணிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். அதனால அந்த ட்விஸ்டாவே என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் 19. 19th கொஸ்டினும் 15th கொஸ்டினும் ஒரே ஸ்டைல் தான். A certain elastic conducting material is stretched into a circular loop. It is placed with its plane perpendicular to uniform magnetic field B is equal to 0.8 Tesla. When released, the radius of the loop starts shrinking at a constant rate 2 cm/second. The induced EMF in the loop at an instant when the radius of the loop is 10 cm will be dash millivolt. அகைன் என்ன அப்படின்னா, நிறைய டேட்டாஸ் கொடுத்துட்டு இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. நம்மள்கிட்ட இருக்கிற ரெடிமேட் ஃபார்முலாவை யூஸ் பண்றதுக்கான க்ளூஸ் எதுவும் இல்லை. அப்ப நாம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலாவை கொஸ்டினுக்கு சூட்டபிளா அப்டேட் பண்ணலாம். பெருசா மைனஸ் ஆப்ஷன்லாம் பிளே ஆன மாதிரி இல்ல, அதனால அதை விட்டுட்டேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எதுவும் கிவன் டேட்டால இல்ல, அதுவும் விட்டுட்டேன். மேக்னெட்டிக் பிளக்ஸோட ஃபார்முலா BA cos θ. இந்த மாதிரி இடத்துல cos θவுக்கு வேலை வர மாட்டேங்குது, அதையும் விட்டுட்டேன். இதுல ரேடியஸ் வேரி ஆகுதுங்கிறாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆகல. அப்ப B கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடலாம். d/dt ரீடைன். ஏரியாவுக்கு பதில் சர்க்குலர் லூப்புங்கிறதுனால πr² போடுறேன். பையும் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டா r² டிஃபரன்சியேட் பண்ணா 2r × dr/dtன்னு வந்துடும். பியோட வேல்யூ ஆஃபர் பண்ணிருக்காங்க 0.8 டெஸ்லா. பை ரீடைன் பண்றேன், 2 ரீடைனு. கடைசி லைன்ல ரேடியஸ் 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, அதையும் மீட்டரா மாத்திட்டேன். dr/dt எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2 cm/s சொல்றாங்க. ரேடியஸோட ரேட்
ரேடியஸ் ஆஃப் தி லூப் ஸ்டார்ட்ஸ் ஷ்ரிங்கிங் அட் a constant rate of 2 centimeter per second. அதை மீட்டர் பெர் செகண்டா மாத்து. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். இது 15th கொஸ்டின், இதுவும் ஒரே ஸ்டேட் தான். சோ இன்னைக்கு போதும்பா. சோ இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஃபாரடேஸ் லா, லென்ஸ் லா, எடி கரண்ட் இந்த சினாரியோவை முடிச்சிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல நமக்கு செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அப்படியே ஆல்டர்னேட்டிங் கரண்ட், டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள போற மாதிரி ரிமைனிங் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அடுத்த கிளாஸ் வெனஸ்டே மார்னிங். இந்த வீக்ல 3 மார்னிங், இன்னைக்கு மண்டே, அடுத்து வெனஸ்டே, ஃப்ரைடே, இந்த 3 மார்னிங்ல இந்த லெசன் நாம என்ன பண்ண போறோம். ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க லாக் அவுட் ஆயிக்கலாம்ப்பா.